நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வு. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் என்ன செய்யும்? கன்னி லக்னமாக இருந்தாலும் இந்த வக்ரம் பலமுருந்தி வேலை செய்யும். 6-5 கூடையவர் வக்ரம் ஆகிறார். 6 என்பது என்னன்னா ருணரோகஸ்தானம், கடன் ஸ்தானம். இந்த இடத்துல அந்த இடத்துல வக்ரமாகும் போது என்ன செய்யுது அப்படின்னா, எதிரிகள் கட்டுக்குள்ள இருப்பாங்க, கடன் கட்டுக்குள்ள இருக்கும். அதே பஞ்சம ஸ்தானாதிபதியும் ஆகிறார் இல்லையா, அவரு அங்க வக்ரமாகும் போது இந்த 135 நாட்கள்ல பூர்வீக குடியை விட்டு புலம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு சென்று குடிபெயரக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு வேலை நிமித்தமா ஒருத்தர் மதுரையில் இருப்பாரு, சென்னையில வேலை கிடைக்கும், அவர் அந்த வேலை நிமித்தமா அங்க மைக்ரேட் ஆவார். அந்த மாதிரி நடக்கும். குழந்தை செல்வங்களுக்கு உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கன்னிராசி நேயர்கள் தன்னுடைய தந்தையிடம் தாயிடம் சொத்துக்களை பற்றி பேசி அதன் மூலமா வெள்ளங்களை சந்திப்பாங்க. அண்ணன் தம்பி பாக விஸ்தியில கன்னிராசி நேயர்கள் இந்த நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இல்லைன்னா இது ஒரு பிரச்சனைக்குரிய நேரம் ஆயிடும். ஸோ கன்னிராசிக்கு குரு பார்வை அந்த இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் 12இல் இருக்கக்கூடிய கேதுவும் 10இல் இருக்கக்கூடிய குருவும் மிக சாதகமான நிலையில் இருப்பதால கன்னிராசி நேயர்களுக்கு வக்ரம் மிகப்பெரிய தீமைகளை செய்யாமல் நன்மையை செய்துவிடும். வணக்கம்.